சென்னை என்றாலே 20-25 வருடங்களுக்கு முன்பு நமக்கு ஞாபகம் வருவது பாரிஸ், பிராட்வே, மவுண்ட் ரோட், சென்ட்ரல், ஹைகோர்ட் போன்ற இடங்கள் தான். தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்திலிருந்து சென்னை வந்தாலும், அவர் தொழில் செய்பவராக இருந்தாலும், வேலை செய்பவராக இருந்தாலும், படிப்பதற்கு வந்தாலும் பிராட்வே பேருந்து நிலையம் வந்துதான் செல்வார்கள். ஆனால் தற்பொழுது கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதாவரம் போன்ற பேருந்து நிலையங்களால் சென்னை அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளதை பார்க்க முடிகிறது. இத்தனை பழமை வாய்ந்த இந்த பாரிஸின் பின்புறம் அமைந்துள்ள லோன் ஸ்கொயர் தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சாலையோரத்தில் வசிக்கிறார்கள். இவர்கள் தான் சென்னையின் பூர்வகுடி மக்கள். பாரிஸ், ஹைகோர்ட், மவுண்ட் ரோடு என இப்பகுதிக்கு அருகிலுள்ள பெரும்பாலான இடங்கள் ஒரு காலத்தில் இவர்களுக்குத்தான் சொந்தமானதாக இருந்தது. நாளடைவில் மால்கள், அரசு கட்டிடங்கள், மார்க்கெட்டு, சாலைகள், அபார்ட்மெண்ட்டுகள் அதிகரித்ததால் இவர்கள் தங்கள் இடங்களை இழந்து சாலையோரத்தில் குடியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பூர்வகுடி மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் போன்றவற்றை செய்து தர சொல்லி கோரிக்கை வைக்கின்றார்கள். வாருங்கள் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். சரி, எத்தனை வருஷம் நீங்க இங்க இருக்கீங்க? எங்க அம்மா காலத்துல இருந்து இருக்கிறோம். இங்கதான் போறது, இங்கதான் வாழ்ந்து. இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கா உங்ககிட்ட? பசங்க குடிக்குது, வேலைக்கு போகுதுங்க, அப்படியே குடிக்குதுங்க, அப்படியே குடிச்சிட்டு சண்டை போடுதுங்க. வீட்டுல நிம்மதி இல்ல. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பூ கட்டுவோம், கூலிக்கு பூ விற்போம், கட்டி கொடுப்போம். அதான். உங்க வீட்டுக்காருக்கா? செத்து 10 வருஷம் ஆகுது. எப்படிங்க எதுனால இருந்தாரு? குச்சி மஞ்சா காமல கால் கை வீங்கி, வயிறு வீங்கி, ஜிஹெச், ஸ்டான்லி, தாம்பரம், ஐநாவரம் எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்து முடியல, இறந்துட்டாரு. இப்ப அதே என் பையன் குடிக்கிறான். உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரா? என்ன பண்றாரு? யாருன்னா வேலைக்கு கூப்பிட்டா போவான், இல்லைன்னா வீட்லயே இருப்பான். எங்களை அதிகாரமா பண்ணுவான். என் பெத்தல நீ சோறு போட்டுதான் ஆகணும், என்னத்துக்கு என்ன பெத்த என்னண்டே வருவான். ஆண்டு நீ தான் பாத்துக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணாலும் நான் கம்முன்னு இருப்பேன். பூ கட்டி வாரமான செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் பூ கட்டுறேன். அந்த ஒரு நாள் பூ கட்டி நான் வாரம் ஃபுல்லா அதை வச்சுன்னு சாப்பிடுறேன். வேலைக்கு போய் 1 ரூபாய் கொடுக்க மாட்டான், சண்டை ஆகும். அவன் கேட்ட துட்டு உடனே கொடுத்துடணும். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிருக்காரக்கா? படிக்கிறாங்களா? படிக்கல. 1 10வது படிச்சு நின்றுச்சு. பையன் 7வது படிச்சான். ஆண்டு எழுத்து கூட தெரியாது. கார்பரேஷன் ஸ்கூல். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. எல்லா ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் உங்க வீட்டாக்கா? இது எப்படிக்கா மழை காலத்தெல்லாம் எப்படி இருக்குது? மழை பெஞ்சா சார்ல அடிக்கும், ஒழுவும். ஒழுவுது, எல்லாமே இருக்கு. சரி, இதான் உங்க வீட்டாக்கா? எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க? பிறந்து வாழ்ந்ததுல இருந்து இந்த இடம் எல்லாமே இங்கதான் இருக்கீங்க. அவங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இருக்கா உங்களுக்கு? அவங்க வீட்டுக்காரர் என்னக்கா பண்றாரு? கூலி வேலை செய்யுது. எப்படிக்கா? 12 வருஷம் குடிச்சு எல்லாம் பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்டும் குடிச்சா இருந்திருக்காங்க. நிறைய பேர் குடி பழக்கம் நிறைய இருக்கும் இங்க. சோறு தண்ணினால குடி தலகாணி மூட்டிலே வச்சுன்னு இருப்போம். எனக்கு 3 பையன், ஒரு பொண்ணு. ஐயா என் புள்ளிங்களே 3 புள்ளிங்களும் சரி கிடையாது. எல்லாம் கெஞ்சி அடிக்கணும், மாத்திரை போடணும், ஊசி அடிக்கணும், எல்லாமே பண்ணுவோம். எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆகுது இந்த 3 பசங்களால. ஒரு நாள் தவறுனாலும் அந்த போதையை விட மாட்டாங்க. குடிதான், குடி, மாத்திரை, கெஞ்சா இதுதான் இருக்கணும். நாங்க ரோட்ல நின்று ரொம்ப கஷ்டப்படுறோம்பா. எங்களுக்கு ஒரு நல்ல இது ஏற்பாடு பண்ணுப்பா. என்னக்கா வேணும் உங்ககிட்ட? ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்தா போதும், ஒரு வேலை இருந்தா போதும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை ஐயா. ஒரு வீடு, எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். நாங்க போய் அதுல ஒரு மழை காலத்துல அதுல படுக்கணும், அவ்வளவுதான். மழை பெஞ்சாதான் உழவு செய்யும் எல்லாமே. ஓரமா உட்காந்து நீங்க குளிக்கிறதெல்லாம் எங்க பாத்ரூம், அந்த பாத்ரூம்ல தண்ணி துவைக்கிறதெல்லாம் எல்லாமே பண்ணிப்பீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்காங்க? இன்னும் இருக்கிறாங்கப்பா. போதை அடிமையாகி, இந்த போதையால எவ்வளவோ புள்ளிங்க அடிமையாகுதுப்பா. எங்க வாங்குறாங்க அவங்க? இதெல்லாமே எங்க வாங்குறாங்க? விற்கிற இடம்லாம் இருக்குது இல்ல, சத்யா நகர், இந்த 800 இப்படியா போயிட்டு வாங்கிட்டு வந்து அடிப்பாங்க. இங்கே இருந்து அடிக்கிறாங்களா இல்ல அடிச்சுட்டே வராங்களா? அடிச்சுட்டு தான் வருவாங்க, எங்கெல்லாம் நின்று அடிக்க மாட்டாங்க. இது மாதிரி உள்ள போயிருக்காங்களா உங்க பசங்க? ஒரு டிப்பு 2 டிப்புல 10 டிப்பு போயிடுச்சுங்க ஜெயிலுக்கு. பண்ணாத தப்புக்கு பூச்சி போறது, கெஞ்சா கேஸ், பவுடர் கேஸ், மாத்திரை கேஸ், அது போறது. அவங்க தான் ஸ்டேஷன்ல ஃபுல்லா வச்சுக்கிறாங்கல்ல, தப்பே பண்ணலனால அவங்களுக்கு தேவை கேஸ். எந்த ஸ்டேஷன் கார் லிமிட்? வீட்டு தண்ணி வேலை செய்வேன். இவங்க சொல்றாங்களா இதெல்லாம் உண்மையா? லெம் அடிப்பேன். எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு அதெல்லாம்? பசங்க எடுத்துன்னு தருவாங்க. அதனாலே நான் எத்தனை வாட்டி 4 வாட்டி கிட்ட உள்ள போயிருவேன். 500 பேர் இருப்பாங்க பார்க்க சுத்தி. 500 பேர். ஆமா, வீடு தான் இன்னும் கொடுக்காதக்குறாங்க. வீட்டுக்கு தான் நாங்க போயிடுவோம். இந்த கொரோனா டைம்ல என்னக்கா பண்ணீங்க? இங்கதான் இருந்தா வீட்டை விட்டு யாருமே வெளியே போல. நாங்க சும்மா ஒரு ஃபுட் வாங்குறதா கூட பிராட்வே மட்டும் நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும். சாப்பாடுலாம் கிடைச்சிட்டா உங்களுக்கு? எப்படி? சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்க தான் காய்கறி கடை போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுது. இந்த மழை வந்துச்சுல இப்ப, அப்ப எப்படி இருந்துச்சு? அதுக்கு கூட மேல ஃபுல்லா வெள்ளம், தண்ணீர் வந்து வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு.
ஆனா அப்ப கூட யாரும் வந்து பாக்கல. சாப்பாடு கிடைச்சா ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க. நாங்க தான் சொல்றோமே, வாங்கி வச்சுப்போம். ஒரு மாசத்துக்கு தேவையானது நாங்க வாங்கி வச்சுப்போம், சமைச்சு சாப்பிட்டுப்போம். அது மாதிரி மழை காலத்துல எங்களுக்கு உதவிச்சு. ஆனா யாரும் கொடுக்கல, இன்னும் வீடே கொடுக்கல எங்களுக்கு. நீங்க யார்ட்ட கேட்டீங்களா? கவர்மெண்ட் எதுவும் கேட்டீங்களா? கேட்டோம், தலைவருங்கெல்லாம் கேட்டோம். தரம் இதேதான் சொல்லி வராங்க, இன்னும் கொடுக்கல. உங்க பேர் என்னக்கா? என் பேர் அமலா சார். சரி, எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க? பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்கே வந்து எல்லாமே இங்கே தான். ஆமா சார். சரி சரி. உங்க ஹஸ்பண்ட் என்னக்கா? என் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கூல்ல எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இந்த ஸ்கூல்ல எப்படி என்ன ஆச்சு? இப்ப வேலை செய்யறது படுத்திருந்தாரு. சரி. உள்ள இந்த கார் வந்து மார் மேல ஏறி இறந்துட்டாரு. யாரு காருன்னு தெரியுது? அது யாரு காரு? ஸ்கூல்ல இருக்கிற கார் தான். அவங்க சர்ச்சுக்கு வந்தவங்க, அவங்க கார் தான். வேலை செஞ்சு வந்து வேலை செஞ்சு படுத்துனதான். உள்ள இருக்கிற சர்ச்சில் இந்த கார் வந்து அவன் மார் மேல ஏறி இறந்த உடனே அந்த ஸ்பாட்லயே அவன் காலி. உள்ள இருக்கிறவங்க வந்து எல்லாமே இது பண்ணி ஒரு 10 லட்சம் அவனுக்கு வந்து ஒரு வருஷம் சொன்னு 2016 அவளுக்கு கொடுத்தாங்க. 10 லட்சத்தை வந்து வக்கீல் இட்டு போய் உனக்கு 10 லட்சம் சான்சன் ஆகிக்குதுமா, இந்த காசை நீ வந்து வாங்கிக்கன்னு கோர்ட்டுக்கு இட்டுன்னு போனாங்க, ஹைகோர்ட்டுக்கு. இட்டுன்னு போயிட்டு இது கையில 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இது கையில 1 லட்ச ரூபாய் எங்க தம்பியோட அம்மா கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 5 லட்சத்தை இது பேர்ல 2.5 லட்சம், இது பேர்ல 2.5 லட்சம் நான் போடுறேன்னு சொன்னாங்களா கண்டி. இந்த போட்டு அந்த காசை இந்த பொண்ணு கையில காட்டல, எந்த ஒரு அத்தாச்சியும் கொடுக்கல. ஒரு வருஷம் சொன்னி எனக்கு கஷ்டமாக்குது, என் மாதிரி குழந்தைங்களை நான் படிக்க வைக்கணும், எனக்கு சாப்பாடு போடக்கூட ஆள் இல்லைன்னு போய் கேட்கறப்போ உன் காசை நீ எடுத்துட்ட 5 லட்சத்தைன்றாங்க. நான் எதுவுமே எடுக்கல சார், எனக்கு கொடுத்தது 1 லட்ச ரூபாய் தான் நான் கொடுத்தேன்னதுக்கு. இல்ல நீ எடுத்துட்டமா அந்த காசை, நீ போய் பாருன்னா. அப்புறமேட்டு இன்னொரு அட்வொகேட்டை நாங்க வச்சு செல்லானி செக் புக் எதுன்னு கேட்டதுக்கு எனக்கு எதுன்னு தெரியல சார், ஆனா எதுலமா கையெழுத்து வாங்கினா அவங்க வந்து செல்லான்ல கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கிட்ட தெரியும், ஏன் நாங்க படிக்கல. நாங்க அவங்க வந்து கையெழுத்து போடுறாங்க, சொன்னதுக்கு மேடம் இல்ல கையெழுத்து போய் பசங்க காசு அப்படியே இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி அவங்க என்ன பண்ணாங்க, கையெழுத்து நான் போட்டு நாங்க அப்படி வந்துட்டு ஒண்ணு இவங்க எடுத்துட்டுக்கிறாங்க காசு. அவங்க பேர் என்னன்னு தெரியுதா? தினேஷ் அவர் பேரு. போலீஸ்கார் வந்து இங்க காந்தி சாலையாண்ட இருக்கிறாரு, அவர் பேர் ஹரிச்சந்திரன், அவர் பேரு சீப்பெலிட்டு தான். அவர் தான் இட்டு அவங்க தான் வச்சாரு வைக்கலு. எனக்கு அவர் கூப்பிடுறப்பெல்லாம் மதிக்கவும் மாட்டாரு, ஓடிடுவாரு, நிக்கவும் மாட்டாரு. கொஞ்சம் உங்ககிட்ட நான் மாட்டிக்கினேன்னு. என்ன சார் எங்க காசா சார், உங்க காசா சார் கேக்குறேன். நாங்க ரத்த போன காசு இந்த வயசுல நான் அறுத்துட்டு உக்காந்துக்கிறேன் சார். அவங்க 10 லட்ச ரூபா கொடுத்துற உண்மைதான், அது கொடுத்துற உண்மைதான். அவரு இப்ப அந்த கார் எத்தனை அவரும் நின்னாரு. 10 லட்சம் நாங்க வாங்குறதுக்கு பேசல, ஒரு உயிர் போச்சு, அந்த 10 லட்சம் நாங்க எப்படி நாங்க சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டோம் நாங்க. அதுக்கு அவரு என்னாரு, உங்களுக்கு தான் நாங்க குத்துட்டோமே நஷ்டடி, இப்ப எங்களுக்கு கேட்ட என்ன பண்ணணும்னு கேட்டாரு. சரி அவங்க நம்பிக்கா போட்டாங்களே பிள்ளைங்க வயசுக்கு வர்றப்போ நம்ம உட்கார வைக்கணும், 10 நம்ம கடன் வாங்க தேவையில்ல, நம்மளுக்கு ஒரு வீடு இல்ல வாசல் இல்ல, எங்க நாத்தனார்களே சாப்பாடுகளை வேலை செய்யறோம், 300 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கின்னு ஒரு தண்டுல வாங்குவேன், தண்டுல வாங்கி கடன் கொடுப்பேன், அதை வச்சு நான் காப்பாத்துறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் எனக்கு. எங்க இருந்தா அவங்க வீடு? எங்க வீடு பொட்டி இந்த கடன் கூட கொடுக்க முடியல ஐயா. கடங்காரங்க சண்டை வாங்குறாங்க. நம்ம புருஷன் தான் 10 ரூபா புருஷன் கூட இல்ல 10 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த சாப்பாடுகளை வேலை செஞ்சு அந்த கூலியை வாங்கி அந்த கருத்தை கொடுப்பேன். அந்த 1000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி பசங்களை காப்பாத்துங்க. பசங்க படிக்கிறாங்களா? ஸ்கூல் போறாங்களா? எந்த படிக்கல ஐயா, ரெண்டும் பீஸ் கேக்குறாங்க. அது கூட பீஸ் கட்டி கூட காசு இல்லையே நம்மளுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பஞ்சா அம்புறது கூட நம்ம 10 ரூபாய் இல்ல நம்மளுக்கு. 10 ரூபாய் அந்த காசு இருந்தா கூட நம்ம கூட நம்ம புள்ளிங்க இது பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்கூலுக்கு காப்பாத்தலாம். ஒண்ணுமே இல்லையா, அப்ப என்ன பண்ணுறது? எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன். வயசு என்ன? ஒரு பையனுக்கு 11 வயசு 12 வயசு ஆகுது, ஒரு பொண்ணு 11 வயசு ஆகுது. உங்க பேர் என்ன பாட்டி? என் பேர் அஞ்சால. மருமகன் எனக்கு. என் பொண்ணு 19 மாசம் பண்ணிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த 8 வருஷம் செத்து ஆகும். உடனே என் பொண்ணு 10 ஒரு வீட்டு வேலை செய்து காசு நான் 10 தான் நாங்கள் இருக்கோம். இன்னும் என்னைக்குதான் காசு வரணும். என் பொண்ணு காசு போய் ஏமாற்றிட்டான். நாங்கள் மட்டும் நாங்களும் எடுக்கணும், கடை வாங்கி சாப்பிட்டுக்கணும். அந்த கடைக்கார ஓடு பட்டு அடிப்பட்டுக்கணும். நான் கடைக்காரன் ஃபுல்லாக வேலை செய்து நான் எங்கே பூவை கட்டுவேன். ஒரு 100 50 வாங்கி அதை வாங்கி கொடுப்போம் குழந்தைகள். அது சாப்பிடும் பொண்ணு. அது சோறு வாங்கி வந்து கூட சோறு வாங்கி வந்து எனக்கு கொடுக்க பொண்ணு. அதை சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, உட்காந்துருக்கேன். எங்கேயும் எனக்கு பூ கட்ட முடியல. பூ கட்ட நான் போகிறது கிடையாது. போயிட்டு உட்காந்து. உங்கள் பேர் என்னக்கா? அஞ்சலி. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து குழந்தைங்க வீடு வேணுங்க எங்களுக்கு. பசங்கள்லாம் இங்கே குழந்தைங்கலாம் இங்கே சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. ஆம்பளை பசங்க ரோட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கெட்டு போயிடுச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வீடெல்லாம் ஒழுகுது. மழை வந்துச்சுன்னா தூங்கவே முடியாது. எல்லாம் உட்கார வச்சுட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி லைனாக ஓரமாக உட்கார வச்சுட்டு நாங்கள் ஒண்டிக்கு நிற்கணும். இல்லை அந்த பேங்க் ஓரம் இந்த ஓரத்தில் தான் இருப்போம். ஆமாம், சும்மா தற்சமத்துக்கு மட்டும் பலகை போட்டு அப்படி கட்டி வச்சுக்கிறோம். இதுதான் பாத்ரூம், குளிக்கிறதுக்கு இதுதான் பாத்ரூம். வேற எங்கே இல்லை. பப்ளிக் பாத்ரூம் வந்து அங்கே டாய்லெட் இருக்குது.
அதுதான் யூஸ் பண்றோம். இப்படிதான் வாழுறோம். வேலைக்கெல்லாம் போனா குழந்தைங்களை விட்டு போறதுக்கும் பயமாகுது. எங்க வீட்டுல அவரு வேலைக்கு போயிட்டு வந்து கொடுத்தாதான் எங்களுக்கு இதுல வாடகை கட்டிக்கணும் அப்படிலாம் எங்களால இருக்க முடியலன்னு தான் நாங்க இங்க இருக்கிறோம். ஏன்னா பிறந்து வந்ததுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கிறோம். உங்க வீட்டுக்காரர் என்னக்கா வேலை பார்க்குறாரு? எங்க வீட்டுக்காரர் பூக்கடையில ஜடை தைக்கிறோம். நிறைய பேர் வராங்க, எழுதுறாங்க, அடுத்த மாசம் வரும், அதுக்கு அடுத்த மாசம் வரும், இரு இந்த ஆட்சி மூடிட்டோம், அந்த ஆட்சி மூடிட்டோம், இப்படிதான் சொல்லின்னு இருக்கிறாங்களே தவிர யாருமே எங்களுக்கு வீடு கொடுத்த. இப்போ 5 மாசத்துக்கு முன்ன ஒரு வெள்ளம் வந்துட்டுல, அந்த வெள்ளத்தெல்லாம் ரொம்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க. இப்படி இது மேல இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு, இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு. வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல, எல்லாமே வச்சுட்டு போயிடுச்சு. நாங்களே அந்த பில்டிங்ல ஓரத்துல மேல குழந்தைங்களை கடத்திக்கணும் அப்படி வாழ்ந்தோம். எத்தனை ஒரு வாரமா அப்படிதான் வாழ்ந்தோம். நாங்க யாருமே கட்சிக்காரங்க கூட சரியா வந்து பாக்கல. அந்த நேரத்துக்கு மட்டும் தான் வராங்க, வீடு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ 37 வயசு ஆயிடுச்சு. எங்க அம்மா எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, எங்க அப்பா எல்லாம் இங்கதான் பிறந்து வளர்ந்தவங்க. ஆனா எனக்கு இவ்வளவு வயசாகி இங்கதான் இருக்கிறேன். இன்னும் வீடு தோ வரோம், அது வரேன்னு சொல்லியிருந்தாங்கிறாங்களே கண்டி. பேப்பர் எல்லாம் வந்து எழுதுறாங்க, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லாம் கடை எங்க கலக்குது. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கடங்குது. ஆனா எங்களுக்கு வரல. நான் ரேஷன் கார்டு வாங்கி 15 வருஷம் ஆகுது. இது வரைக்குமே நான் எழுதி போட்டு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சரிக்கா, இந்த ரூம்ல எத்தனை பேருக்கா இருக்கீங்க நீங்க? இந்த ரூம்ல நாங்க அக்கா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. இந்த ரூம்ல ஒரே ரூம்ல 7 பேர் இருக்கோம். இதுலதான் நாங்க 5 பேர் தூங்குவோம். எங்க பசங்க 3 பேரு, நானு, எங்க ஹஸ்பண்ட், இவங்க தூங்குவோம். அது கிடையாது. ஆமா, ஃபுல்லா ஒழுவும். மேல எல்லாம் ஃபுல்லா ஒழுதுவருங்க. இந்த சைடு ஃபுல்லாமா, இந்த சைடு ஃபுல்லா ஒழுவும். எதுவும் எங்களால முடிஞ்சு வச்சு இந்த காசுல கட்டினதுதான் இதெல்லாம். எங்க கிட்ட இருக்கிற காசு வச்சுதான் நாங்க கட்டணும். இந்த ரூம்ல எத்தனை பேருக்கா இருக்கீங்க நீங்க? நாங்க 4 பேர் படுப்போம். 4 பேர் படுக்கிறீங்க. எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குமே? எப்படி இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க? அதனால எங்க வீட்டுக்கார அப்படி படுத்தாலும் நானும் பசங்களுக்கு தான் படுவேன். மழை காலத்துல இங்க ஒழுவுமா மேல? எப்படி பயங்கரமா ஒழுவோம் எங்க. ஆமா. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு? அவரு வேலை எல்லாம் இல்ல, நான் வச்சு ஆர்டர் கிட்டு வந்தானா பேனர் போடுவாரு. நான் இங்க பக்கத்துல கொஞ்சம் இளநீர் கடை இப்பதான் போட்டேன், ஒரு 2 வாரம் ஆகுது கடை போட்டு. ஆமா. இது உங்க பையனா? அது பையன் படிக்கிறான், சின்னவன் பெரியவன், 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஸ்கூல் போறாங்க. 2 பேர் ஸ்கூல் போறாங்க. இது வரைக்கும் எல்லாமே சொல்றாங்களே தவிர இன்னமும் வீடு கொடுக்கல எங்களுக்கு. வெளியே கட்டின்னு இருந்தேன், கொஞ்சம் பெருசா கட்டின்னு இருந்தேன். கார்பரேஷன்காரங்க வந்து இடிச்சு ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. அதனால அங்க இல்லைன்றது சரி, மேல எதுனாச்சும் ஒரு சின்னதா கட்டி இருக்கலாமே மழை காலத்துக்கு அப்படின்ட்டுதான் இப்படி சின்னதா ஒண்ணு கட்டிடணும். அப்படியே உள்ளே இருக்கிறோம். நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரும், கீழே தம்பி வீடு, நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம். ஆமா. ஆனா வீட்டுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாடகையே கொடுத்துட்டு போக முடியாது எங்களுக்கு. இந்த டைம்ல எங்களுக்கு குழந்தைங்களே பார்த்துக்கணும். இருக்கிறதுல பிரச்சனைல வந்து நிறைய இருக்கு எங்களுக்கு.